வஞ்சியின் செல்வன். அத்தியாயம் 3. வளம் மிக்க முசிறி துறைமுகம். கடற்கொள்ளையர்கள் தாக்கிவிட்டு சென்றதால் நினைவிழந்து கிடந்த கிளாடியஸ் நீண்ட நேரத்துக்கு பிறகே கண் விழித்தான். தனது கை கால்களை கட்டியிருந்த கயிறுகளை போராடி அவிழ்த்து கொண்டு மெல்ல எழுந்து களத்தை சுற்றி பார்த்தான். பண்டக சாலையில் அடுக்கி வைக்கப்பட்டிருந்த விலை மதிப்பு மிக்க பொருட்கள் எல்லாம் கொள்ளையடிக்கப்பட்டிருந்ததையும், தனது ஆட்கள் மட்டுமில்லாமல் வணிகர்களும் தாக்கப்பட்டு ஆங்காங்கு அலங்கோலமாக கிடப்பதையும் கண்ட கிளாடியஸ் பெரும் கலக்கமும் சோர்வும் அடைந்து மேல் தளத்தில் அப்படியே அண்ணாந்து படுத்து கிடந்தான். பிறகு உறக்கத்தில் ஆழ்ந்தான். மீண்டும் அவன் கண் விழித்த போது அதுவரை அந்த அலைக்கடலை போர்த்தி இருந்த இருட்போர்வை அகன்று போய் எங்கும் வெளிச்சம் பரவி இருப்பதை கண்டான். நீல வானத்தில் வெண்மேகங்கள் வேகமாக அவனை கடந்து சென்று கொண்டிருந்தன. கடல் காக்கைகள் தலைக்கு மேல் கா கா என்று கரைந்த வண்ணம் களத்தை சுற்றி பறந்து கொண்டிருந்தன. சில காக்கைகள் கூம்பின் மீதும் பாய் மரங்களின் மீதும் அமர்ந்து தாங்கள் கவர்ந்து கொண்டு வந்த மீன்களையும் இறால் மீன்களையும் கால்களால் பற்றி கொண்டு அலகுகளால் கொத்தி தின்று கொண்டிருந்தன. இந்த காக்கைகள் போட்ட சத்தத்தினால்தான் கண் விழித்திருக்கிறோம் என்பதை உணர்ந்தான் கிளாடியஸ். இவைகளை எல்லாம் கண்ட அவன் புத்துணர்வு வரப்பெற்றான். விரைவில் களம் ஏதோ ஒரு துறைமுகத்தை நெருங்கப் போகிறது என்பதை தெரிந்து கொண்டான். அது எந்த இடமாக இருந்தாலும் பரவாயில்லை, களம் கரை சேர்ந்தால் போதும் என்று தோன்றியது. நேற்று நள்ளிரவு கொள்ளையர்களால் இழைக்கப்பட்ட கொடுமைகளை தெரிவித்து உதவி பெறவும், காயம்பட்டு கிடப்பவர்களுக்கு மருத்துவம் செய்யவும் களம் எங்காவது கரை சேர்ந்தால்தானே முடியும். மனதில் எழும் இந்த எண்ணங்களோடு கீழ்த்திசையை நோக்கினான். தொலைவில் கலங்கரை விளக்கம் தெரிந்தது. கலங்கள் சில அங்கே நின்று கொண்டிருப்பது உயர்ந்து நின்ற அவற்றின் உச்சி கூம்புகளிலிருந்து அறிய முடிந்தது. கிளாடியஸ் மனதில் மாறுதல் ஏற்பட்டது. ஆனால் புதிய கவலை தோன்றியது. அதுவரை துறைமுகத்தை நோக்கி சீராக சென்று கொண்டிருந்த களம் இப்போது நிலை தடுமாறி அப்படியும் இப்படியுமாக ஆட்டம் போட தொடங்கியிருந்தது. களம் முன்னோக்கி செல்வதும் பிறகு பின்னுக்கு இழுக்கப்படுவதுமாக அலைக்கழிக்கப்பட்டது. இதை கவனித்த கிளாடியஸ் சொல்லன்னா கலவரத்துக்கு ஆளானான். வானிலை சரியாக இருக்கும்போது துறைமுகத்தை நெருங்கும் தருவாயில் களம் ஏன் இப்படி அலைக்கழிக்கப்படுகிறது என்பதை சிந்தித்து பார்த்த கிளாடியஸுக்கு அதற்கான காரணம் புரிந்துவிட்டது. களம் அப்போது நெருங்கி இருப்பது முசிறி துறைமுகமாக இருக்கலாம் என்றும், அந்த இடத்தில் சுள்ளியாறு பெரும் வெள்ளப்பெருக்குடன் வேகமாக கடலுக்குள் புகுந்து கொண்டிருப்பதால் களம் ஒரு நிலையாக நில்லாமல் தத்தளிக்கிறது என்பதையும் புரிந்து கொண்டான். கடல் நீரை மோதி கொண்டு சுள்ளியாறு உள்ளே புகும்போது கடல் நீர் பின் வாங்குவதால் களம் பின்னுக்கு தள்ளப்படுகிறது என்றும், கடல் அலைகள் மீண்டும் கரையை நோக்கி வர முயலும் போது களம் முன்னோக்கி இழுக்கப்படுகிறது என்பதும் புரிந்தது. துறைமுகத்தை நெருங்கிவிட்டோம் என்பது ஆறுதலை தந்தது. ஆனால் துடுப்புக்களை வலித்து சென்று களத்தை ஒரு இடத்தில் நிலைப்படுத்தி நங்கூரம் பாய்ச்ச ஆட்கள் இல்லாமல் என்ன செய்வது என்று தவித்தான் கிளாடியஸ். ஆடுகின்ற மரக்கலத்தில் நேராக நிற்க முடியாததால் தளத்தில் ஊர்ந்து கீழ்த்தளத்தை சென்றடைந்தான். துடுப்பு தள்ளுபவர்கள் சிலர் கண் விழித்தும் எழ முடியாமல் வெட்டுக்காயங்களால் ஏற்பட்ட வலியினால் வேதனை குரலுடன் புரண்டு கொண்டிருப்பதையும், அசைவே இல்லாமல் சிலர் கிடப்பதையும் கண்டான். அவர்களால் எந்த பயனும் இல்லை என்று அறிந்த கிளாடியஸ் மீண்டும் சிரமப்பட்டு களத்தின் மேல் தளத்துக்கு ஏறினான். ஆடிக்கொண்டிருந்த களத்தின் மீது நின்று கொண்டு மேல் திசையையும் கீழ் திசையையும் மாறி மாறி பார்த்தான். கதிரவன் கரகரவென்று சுழன்று ஒரு பனை மர உயரத்துக்கு மேலே வானத்தில் எழுந்து நிற்கும் போது தொலை தூரத்தில் ஒரு களம் வருவது போல தோன்றியது. முதலில் அதன் பாய்மரத்தின் கூம்பும் பிறகு பாய்மரங்களும் அடுத்து களமும் தெரிந்தன. அதனோடு இன்னொரு களமும் தெரிந்தது. அவற்றோடு சேர்ந்து 2-3 சிறிய கலங்களும் புறப்பட்டன. கிளாடியஸின் உள்ளத்தில் சட்டென்று கலக்கம் மறைந்தது. நம்பிக்கை துளிர்விட்டது. எப்படியும் அந்த கலங்கள் இந்த வழியாகத்தான் வரும். அப்போது அவர்களிடம் உதவி கோரலாம் என்று எண்ணம் எழுந்தது. அத்துடன் அந்த பெரிய கலங்களுடன் வருவது நேற்று இரவு தப்பிச் சென்ற யவன வணிகர்களின் கலங்களாகவும் இருக்கலாம் என்ற எண்ணத்தால் கூடவே ஆறுதலும் தோன்றியது. பார்த்து கொண்டிருக்கும் போதே அந்த பெரிய கலன்களும் அவற்றோடு சிறிய கலன்களும் மளமளவென்று முன்னேறி வந்தன. தான் ஜிஎஸ் கடவுளை வேண்டிக் கொண்டது வீண் போகவில்லை என்று நினைத்து அதற்கு நன்றி கூறினான். ஆனால் அந்த 2 பெரிய கலன்களும் யாருடையவை? தமிழ்நாட்டு கலன்களா அல்லது தங்களை போன்று தமிழ்நாட்டுக்கு வருகின்ற யவனர்களின் கலன்களா அல்லது அரேபியாவின் சியாக்ரஸ் முனையிலிருந்தோ கானா நாட்டிலிருந்தோ வரும் சோனகர்களின் கலன்களா? இது பற்றி எப்படி தெரிந்து கொள்வது?
யாருடையதாக இருந்தாலும் சரி, அவர்களிடம் உதவி கோரலாம். யாராக இருந்தாலும் உதவி செய்வார்கள். இவ்வாறான எதிர்பார்ப்புகளோடு அந்த கலன்களையே பார்த்து கொண்டு நின்றான். பிறகு மேலாடையை எடுத்து தலைக்கு மேல் சுழற்றி தன் பலம் கொண்ட மட்டும் உரத்த குரலில் உதவி உதவி என்று கூவினான். இவனுடைய குரல் அவர்களுக்கு கேட்டுவிட்டது போலும். எல்லாவற்றுக்கும் முன்னால் விரைந்து வந்த சிறிய களத்திலிருந்து ஒருவன் பதில் குரல் கொடுத்த வண்ணம் தனது மேலாடையை சுழற்றி தாங்கள் உதவிக்கு வந்து கொண்டிருப்பதாக அடையாளம் காட்டினான். களம் அருகில் நெருங்கியதுமே அவன் அகிலஸ் தான் என்பது தெரிந்தது. கிளாடியஸின் களத்திற்கு அருகே அகிலஸின் களம் விரைந்து வந்து நங்கூரம் பாய்ச்சி நிறுத்தப்பட்டது. அதுபோலவே மற்ற இரு கலன்களும் அருகே வந்து நின்றன. அகிலஸும் கலன்களில் இருந்த மற்ற வணிகர்களும் கிளாடியஸின் களத்திற்கு வந்து சேர்ந்தார்கள். அகிலஸையும் மற்ற வணிகர்களையும் நல்ல நிலையில் பார்த்ததுமே போன உயிர் திரும்பி வந்தது போல் இருந்தது கிளாடியஸுக்கு. கிளாடியஸ் தன்னை மறந்து அகிலஸை மார்புற தழுவி கொண்டான். ஆனால் அகிலஸும் மற்ற வணிகர்களும் கிளாடியஸ் இருந்த நிலையை பார்த்து பதறி போய் தாங்கள் அங்கிருந்து தப்பிச் சென்ற பிறகு என்ன நடந்தது என்று விசாரித்தனர். அவர்கள் குரலில் இருந்த பதற்றம் கிளாடியஸையும் கலங்க செய்தது. உடைந்த குரலில் கொள்ளையர்கள் செய்த அக்கிரமங்களை எல்லாம் எடுத்து சொல்லி களத்தை செலுத்தவும் அங்கு மாலுமிகள் இல்லாமல் தத்தளித்து கொண்டிருப்பதையும் தெரிவித்தான். அதை கேட்டதும் எல்லோரும் களத்தின் பண்டகசாலை, கீழ்த்தளம் எல்லாவற்றையும் சுற்றி பார்த்து பண்டங்கள் எல்லாம் கொள்ளை போயிருப்பதையும், களத்தில் சிலர் கொள்ளையர்களால் கொல்லப்பட்டிருப்பதையும், பலர் அதிகப்படியான காயம்பட்டு உயிருக்கு போராடி கொண்டிருப்பதையும் கண்டனர். அகிலஸ் கிளாடியஸிடம் விரைந்து சென்று, ஐயா, அதோ நிற்கும் அந்த கலன்கள் இரண்டும் சேர நாட்டு கடற்படைக்கு சொந்தமானவை. இந்த இடத்தில் கடற்கொள்ளையர்களின் நடமாட்டம் அதிகம் என்பதால் இவ்வழியாக வரும் கலன்களுக்கு பாதுகாப்பு அளிப்பதற்காகவும் கொள்ளையர் நடமாட்டத்தை கட்டுப்படுத்துவதற்காகவுமே சுற்றி கொண்டிருக்கின்றன. இதை அந்த கலன்களின் தலைவர்களே எங்களிடம் தெரிவித்தனர். நாங்கள் நேற்று நள்ளிரவு இங்கிருந்து நடுக்கடலை நோக்கி விரைந்து கொண்டிருந்தோம். எவ்வளவு நேரம் அவ்வாறு சென்று கொண்டிருந்தோம் என்பது எங்களுக்கே தெரியாத நிலையில் தொலைவில் இருந்து இந்த கலன்கள் எங்களை நோக்கி வருவதை கண்டோம். எங்களை கொள்ளையர்கள் என்று எண்ணி எங்கள் கலன்களை சுற்றி வளைத்து கொண்டனர். நாங்கள் அருகில் நெருங்கி வந்ததுமே நாங்கள் யவன நாட்டை சேர்ந்த வணிகர்கள் என்பதை அறிந்து கொண்டார்கள். கொள்ளையர்களிடம் நமது களம் சிக்கி கொண்டதையும் நாங்கள் அவர்களிடமிருந்து தப்பி வந்திருப்பதையும் எடுத்து சொன்னோம். அதை கேட்ட அவர்கள் மிகவும் வருத்தமுற்று நமது களத்திற்கும் நமக்கும் வேண்டிய எல்லா உதவிகளையும் செய்வதாக கூறினர் என்றான். இவர்கள் உரையாடி கொண்டிருக்கும் போதே சேரர் கடற்படையை சேர்ந்த களத்தின் தலைவர் வானவரம்பன் அங்கே விரைந்து வந்தார். கிளாடியஸிடம் நடந்ததை கேட்டறிந்தார். பிறகு அவரும் அந்த பகுதியில் பாதுகாப்பு பணிக்காக சுற்றி கொண்டிருக்கும் போதே இவ்வாறான ஒரு நிகழ்ச்சி நேர்ந்துவிட்டது குறித்து தமது வருத்தத்தை தெரிவித்து கொண்டார். பிறகு காயம்பட்டு கிடந்தவர்களை அவர்கள் கட்டுக்களை அவிழ்த்து ஒரு இடத்தில் படுக்க வைத்து அவர்களுக்கு முதல் உதவிகள் அளிக்கப்பட ஏற்பாடுகள் செய்தார். யவனர்களுடைய களம் சேரர் கடற்படை கலன்களை விடவும் மிகவும் பெரியதாக இருப்பதை கண்ட அவர் அதை அங்கிருந்து துறைமுகத்துக்கு செலுத்த போதிய துடுப்பு தள்ளும் ஆட்கள் தம்மிடம் இல்லை என்றும் தற்போதைக்கு நங்கூரம் பாய்ச்சி அங்கேயே நிறுத்தி வைக்கலாம் என்றும் பிறகு ஆட்களை அழைத்து கொண்டு வந்து அங்கிருந்து களத்தை துறைமுகத்துக்கு அருகில் செலுத்தி வரலாம் என்றும் தெரிவித்தார். கிளாடியஸ் அப்போதைக்கு அதை தவிர வேறு வழியில்லை என்பதால் அவர் கூறியதை ஏற்றுக்கொண்டான். களத்தில் காயம்பட்டு கிடந்த துடுப்பு தள்ளும் ஆட்களும் மற்ற வணிகர்களும் சேரர் கடற்படை கலன்களில் ஏற்றி கொள்ளப்பட்டனர். கொள்ளையர்களால் எடுத்து செல்ல முடியாத சில பெரிய எந்திர பொறிகள், பெரிய மதுச்சாடிகள், அழகிய வேலைப்பாடு அமைந்த கண்ணாடிகள் வைக்கப்பட்ட மரப்பெட்டிகள் ஆகியவையும் பாதுகாப்பாக சேரர் களத்தில் ஏற்றப்பட்டன. பிறகு அங்கு இருந்தவர் எல்லோரும் சேர கடற்படை கலன்களில் சென்று ஏறிக்கொண்டனர். அகிலஸும் கிளாடியஸும் மட்டும் அங்கேயே நின்றிருந்தனர். கிளாடியஸ் சேரர் கள தலைவனை நோக்கி, ஐயா, நாங்கள் எங்கள் ரோமாபுரி துறைமுகத்திலிருந்து இந்த களம் நிறைய பொருட்களோடும் மனம் நிறைய கனவுகளோடும் புறப்பட்டோம். தமிழ்நாட்டு மன்னர்களுக்கும் மன்னர்களுக்கு நிகரான செல்வந்தர்களுக்கும் மிக விருப்பமான உயர்ந்த வகை மதுச்சாடிகள், பொன்னாலான அன்ன விளக்குகள், திரைச்சீலைகள், கோட்டைகள், ஆயுத சாலைகள், நீர்த்தேக்கங்கள் ஆகிய இடங்களில் பயன்படுத்தத்தக்கதான எந்திர பொறிகள், கண்ணாடிகள் முதலிய பொருட்களை ஏற்றி கொண்டு வந்தோம். உங்கள் சேர நாட்டில் விளையும் மிளகின் சுவைக்கு எங்கள் மக்கள் அடிமைப்பட்டுவிட்டனர். மிளகு சேர்க்காத உணவு பண்டத்தை உப்பு சேர்க்காத பண்டம் போல கருதுகின்றனர் எங்கள் மக்கள்.
அதனால் பொற்காசுகளை கொட்டி கொடுத்து மிளகு பொதிகளை வாங்குவதற்காக எங்கள் பேரரசர் டிராஜனின் அரச முத்திரை பொறிக்கப்பட்ட பொற்காசுகளை மூட்டை மூட்டையாக ஏற்றி கொண்டு வந்தோம். அவைகளில் பெரும் பகுதி நேற்று இரவு கொள்ளை போய்விட்டது. எங்கள் மாலுமிகளையும் வணிகர்களையும் கொன்று போட்டுவிட்டு சென்று விட்டார்கள். சில வணிகர்களையும் சிறு பகுதி பொருட்களையும் மட்டுமே கொள்ளையர்களிடமிருந்து கைப்பற்றிய கலன்களில் ஏற்றி தப்பித்து செல்ல செய்தோம். ஆயிரக்கணக்கான ஸ்டேடியாக்களை கடந்து தமிழகத்தின் துறைமுகத்தை கரை சேரும் தருவாயில் எங்கள் களத்திற்கு இந்த கொடுமைகள் நேர்ந்துவிட்டன. இது போன்று நேரும் என நான் கனவிலும் கருதவில்லை என்று மிகுந்த துயரத்துடனும் சினத்துடனும் பேசினான் கிளாடியஸ். யவனர் கள தலைவரே, இது போன்ற கொடுமைகள் நிகழாமல் தடுப்பதற்காகத்தான் எங்கள் சேர மாமன்னர் இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதன் அவர்களின் ஆணையின் பேரில் எங்கள் கடற்படையை சேர்ந்த கலன்களில் இந்த கடற்பகுதியில் சுற்றி கொண்டிருக்கிறோம். அப்படி இருந்தும் உங்களுடைய களம் அவர்களிடம் சிக்கி கொண்டு விட்டது. தனியாக நீங்கள் வந்ததால் அவர்களுக்கு துணிச்சல் ஏற்பட்டு இருக்கிறது. 4-5 கலன்களாக சேர்ந்து வந்திருந்தால் இந்த அளவுக்கு துணிந்திருக்க மாட்டார்கள். ஆனால் நாங்கள் அவர்களை சும்மா விடமாட்டோம். நிச்சயம் அவர்களை தேடி பிடித்து விடுவோம். உங்கள் பொருட்களை கைப்பற்றி உங்களிடம் ஒப்படைப்போம். கலங்காதீர்கள். உங்களுக்கு நேர்ந்த கொடுமைகளை எங்கள் மன்னரை சந்தித்து முறையிட்டு கொள்ளுங்கள். அவர் அதற்கு தக்க பரிகாரம் செய்வார். எங்களுடன் வாருங்கள் என கிளாடியஸை அழைத்தார் சேர நாட்டு களத்தின் தலைவர். என்னுடைய களத்தை இப்படி நடுக்கடலில் விட்டுவிட்டு நான் உங்களுடன் வர இயலாது. முதலில் எனது களம் கரை சேர வேண்டும். அதற்கு துடுப்பு தள்ள ஆட்கள் வேண்டும். கொள்ளையர்களால் தாக்கப்பட்டவர்களுக்கு மருத்துவ உதவி அளிக்க வேண்டும். இதெல்லாம் செய்து கொடுத்தால் போதுமானது. மற்றவற்றை நான் கரை சேர்ந்ததும் பார்த்து கொள்ளலாம். நீங்கள் கூறியவை அனைத்திற்கும் உடனடியாக ஏற்பாடுகள் செய்கிறோம். இப்போது உங்கள் களத்தில் வந்த அனைவரையும் எங்கள் கலன்களில் அழைத்து செல்கிறோம். அவர்கள் தங்குவதற்கு பாதுகாப்பான இடம் ஏற்பாடு செய்து கொடுத்து சிகிச்சைக்கும் ஆவண செய்கிறோம். உங்கள் களம் மிகவும் பெரியது. இது போன்ற பெரிய களத்தை சுள்ளியாற்றின் முகத்வாரத்தில் செலுத்திச் செல்ல அனுபவம் மிக்க ஆட்கள் இருக்கிறார்கள். அவர்களை அனுப்பி வைக்கிறோம். அதுவரையில் பாதுகாப்பாக இருங்கள் என்று சொல்லி விடைபெற்று கொண்டு சேரர் கடற்படை தலைவர் கிளம்பினார். அப்போது கீழ்த்தளத்திலிருந்து ஒரு பணியாளன் வேகமாக வந்து ஒரு பொருளை கிளாடியஸிடம் நீட்டினான். கிளாடியஸ் அதை சேரர் கள தலைவனிடம் காட்டினான். அதை பார்த்ததும் அவருடைய முகம் அதிர்ச்சியை வெளிப்படுத்தி, இதற்கெல்லாம் யார் காரணம் என்று இப்போது தெரிந்துவிட்டது என்று மெல்ல தனக்குள்ளாக அவர் கூறினாலும் அங்கு இருந்தோருக்கும் அது கேட்காமல் போகவில்லை. அடுத்து அவர் என்ன சொல்ல போகிறார் என்று கேட்க அவர் முகத்தையே அனைவரும் நோக்கி கொண்டிருந்தனர். மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்.